வா தோள தோளோடு தோள் சேர்ந்து போராடிடாம், தீயாயிடாம் அதிர்த்திகள் தகர்த்திடாம். வா வீணால் எரி நட்சத்திரமாய் வீணிடாம், அடங்கியால் காட்டு தீயாய் அடங்கிடாம். மடக்கி வச்ச புஸ்தகத்திலே மூர்ச்சையுள்ள வாக்கெடுத்து தோக்குகள் அறிஞ்சிடாம். வா வீணால் எரி நட்சத்திரமாய் வீணிடாம், அடங்கியால் காட்டு தீயாய் அடங்கிடாம். வீணால் எரி நட்சத்திரமாய் வீணிடாம், அடங்கியால் காட்டு தீயாய் அடங்கிடாம். வா. வணக்கம் நண்பர்களே. வேடனுடைய பாடல்களை காலிக்கட் யூனிவர்சிட்டியில் பாடத்திட்டத்தில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனேயே கேரளத்தில் இருக்கக்கூடிய சங்கிகள் மத்தியில் மிகப்பெரிய பதட்டம் உருவாச்சு. நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தோம், இதற்கான எதிர்வினை வரக்கூடிய நாட்களில் மிக தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அது மாதிரி சங்கிகள் களத்துக்கு வேடனுடைய பாடல்களையும் வேடனுடைய தனிப்பட்ட விஷயங்களையும் எடுத்து எவ்வளவு மோசமாக வேடனை அடிக்க முடியுமோ அவ்வளவு மோசமாக வேடனை அடித்து காலி பண்ணக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செய்துட்டு இருந்தாங்க. ஆனால் கேரளத்தை பொறுத்தளவில் மக்கள் வேடனுடைய கூட நிற்கிறாங்க. அது மட்டுமல்ல, அங்கே உயர் வகுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களே பல நபர்கள் வேடன் பேசுறது சரிதான், வேடன் பேசக்கூடிய அரசியல் சரியான அரசியல் அப்படிங்கிறத பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா தீவிரமான இந்துத்துவ பேசக்கூடிய நபர்களுக்கு இதை பொறுக்க முடியல. ஏன்னா 100 வருஷ வரலாறு, அவர்களுடைய வரலாறு, RSS வரலாறு, இந்த 100 வருஷ வரலாற்றுல நம்ம கட்டி உயர்த்தி வச்சிருக்கக்கூடிய இந்த ஆலமர வேர்கள்ல ஆசிட்ட ஊத்துற அந்த வேலையை வேடன் செய்துட்டு இருக்கான். இதை தாங்க முடியல. நம்ம எவ்வளவு பெரிய கோட்டையை கட்டி வச்சிட்டு இருக்கோம். இதை தகர்க்கக்கூடிய வேலையை வேடன் மாதிரியான ஆட்கள் பண்றதை நம்மளால தாங்க முடியாது. அதுவும் இளைய தலைமுறை வேடனுக்கு பின்னால கூடுறத அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சிந்தனையில, அப்படிங்கிற கோபத்துல வெளியில பேச ஆரம்பிச்சாங்க. பலரும் என்னன்னா, இங்க ஜாதி எங்க இருக்கு, இங்க மதபேதம் எங்க இருக்கு, இந்தியாவில் அப்படி ஒண்ணும் இல்லை, முன்னால இருந்தது, ஆனா இப்ப அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. பலர் என்ன சொல்றாங்கன்னா, வேடன் கஞ்சா அடிக்கக்கூடிய ஆளு, வேடன் போதைக்கு அடிமையான ஆளு. இப்ப வேடனுடைய பாடல்களை யூனிவர்சிட்டியில கொண்டு வரும்போது இளைய தலைமுறையினருக்கு என்னன்னு தெரியாது. அவங்க போதைக்கு அடிமையாகக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத பலரும் பேச ஆரம்பிச்சாங்க. இது மிகப்பெரிய நகைச்சுவையாக இருக்கு. வேடன் கஞ்சா அடிக்கக்கூடிய ஒருத்தனுடைய பாடலை எப்படி யூனிவர்சிட்டியில கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பல விவாதங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் சோசியல் மீடியாவிலையும் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரை நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒருபடி மேல ஒருத்தர் போய் AK அனுராக் அப்படிங்கிற சிண்டிகேட் உறுப்பினர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். என்னன்னா, வேடனுடைய பாடல்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மதுபானம் குடிக்கிற மாதிரியான காட்சிகள் நிறைய வருது. இன்னொன்னு, இங்க ஜாதி மத பேதம் எல்லாம் இல்ல, பிரிவினை உருவாக்கக்கூடிய வேலையை வேடன் செய்யறான். அது மட்டும் இல்ல, வேடன் கஞ்சாவில் பிடிக்கப்பட்ட நபர், வேடன் தன்னுடைய மார்புல புலிப்பல் வச்சிருந்ததுக்காக கைது செய்யப்பட்ட நபர். இது மோசமான முன்னுதாரணமாக போகும். அது மட்டும் இல்ல, மாணவர்களை மோசமான வழியில நடத்தக்கூடிய வேலையை இந்த பாடல்கள், வேடனுடைய பாடல்கள் செய்யும் அப்படிங்கிறத அந்த நபர் சொன்னார். ஆனா அதுக்கு எதிராக அந்த காலிக்கட் யூனிவர்சிட்டியுடைய முக்கியமான ஒரு நபர் டாக்டர் MB மனோஜ், அவர் என்ன பொறுப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அவர் களத்துக்கு பேசியிருக்கிறாரு. வேடனுடைய பாடல்கள் இன்னைக்கு இல்லை, நாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாலே வேடனுடைய பாடல்களை பாடத்திட்டத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நாங்க பேசிட்டு இருக்கோம். முடிவு தான் இப்பவுமே எடுத்திருக்கோம், தவிர ஒரு வருஷத்துக்கு முன்னாலே இதை பற்றிய ஆலோசனைகள் நடந்துட்டு இருந்தது. அந்த வகையில தான் நாங்க வேடனுடைய பூமி யான் வாழும் இடம் அப்படிங்கிற உலக அளவு அரசியலை பேசக்கூடிய, உலக அளவுல நடக்கக்கூடிய யுத்தங்களை பேசக்கூடிய, வேதங்களை பேசக்கூடிய அந்த பாடல்களை நாங்க பாடத்திட்டத்துல சேர்த்திருக்கோம். இதுல இருந்து பின்மாறக்கூடியதுக்கு இடமே இல்லை. உறுதியாக நாங்க இந்த வேடனுடைய பாடலை இதுல கொண்டு வரோம். வேடனுடைய பாடலை உலக பிரசித்தி பெற்ற பாப் பாடகர் மைக்கேல் ஜாக்சனுடைய
தே டோன்ட் கேர் அபவுட் அஸ் அப்படிங்கிற பாடலோட ஒப்புமைப்படுத்திய அந்த பாடத்திட்டம் நிச்சயமாக BA மலையாளம் பாடத்திட்டத்தில் வந்து சேர்க்கப்படுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லியிருக்கிறாரு. பலரும் வந்து களத்தில் வந்து ஆதரவாக, வேடனுக்கு ஆதரவாக வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக சொல்லணும்னா பாலச்சந்திரன் சுழிக்காடு பார்த்தீங்கன்னு சொன்னா மலையாளத்தில் வந்து மிக பிரபலமான ஒரு எழுத்தாளர், கவிஞர். அவருடைய சிதம்பர ரகசியம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து தமிழ்லையும் மிகப்பெரிய அளவில் பிரபலமான ஒரு நூல். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தன்னுடைய நண்பர் எழுத்தாளர் ஒருத்தருக்கு அவர் வந்து சமூக வலைத்தளத்துல வந்து வேடனை பற்றிய ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார். அதுல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அரை வேடன் 1000 கவிஞர்களுக்கு சமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கிறார். அவர் மலையாளத்துல சொன்னதை நான் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, 1000 கவிகளுக்கு அரை வேடன், ஒரு வேடன் இல்லை, ஒரு பாதி வேடனே 1000 கவிஞர்களுக்கு சமம். அவ்வளவு கூர்மையான வார்த்தைகள், அவ்வளவு கூர்மையான கவிதை வரிகளை வந்து வேடன் வந்து பயன்படுத்துறான். மிக தீவிரமாக இருக்கிறான். அரசியல், இந்த அரசியல், பேசக்கூடிய அரசியல் தான் சங் பரிவார் கும்பல்களுக்கு மிகப்பெரிய கெடுதலாகவும் மிகப்பெரிய அச்சுறுத்தலையும் இன்னைக்கு வந்து நாட்டில் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. அந்த பதற்றத்துல தான் இவங்க வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், தமிழ்ல கூட நமக்கு கவிஞர் கண்ணதாசன், இப்படிப்பட்ட ஜெயகாந்தன், இப்படிப்பட்ட பெரிய எழுத்தாளர்களுடைய, கவிஞர்களுடைய, பாடலாசிரியர்களுடைய, எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை, அவர்களுடைய படைப்புகள்ல வந்து பாடத்திட்டத்துல நம்ம தமிழக அரசு வந்து வச்சிருக்கு. கவிஞர் கண்ணதாசன் பொறுத்தவரை அவர் மிக மகத்தான ஒரு கவிஞர். அவருடைய பாடல்களும் சரி, அவருடைய எழுத்தும் சரி, தமிழ்ல உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவிஞர், என்னாலும் தமிழர்களால நினைவில் வச்சிருக்கக்கூடிய ஒரு கவிஞர். ஆனா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பல்வேறு விமர்சனங்கள் அவரை பற்றி இருக்கு. அதை வந்து நம்ம வந்து கண்டுகொள்ளல. நமக்கு தேவை அவர் எவ்வளவு மகத்தான கவிஞர், அவருடைய வரிகள் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை. இதே மாதிரியான ஒரு வரலாற்று சம்பவம் வந்து கேரளத்திலையும் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னால பஷீர் அவர்களுடைய எழுத்துக்களை வந்து பாடப்புத்தகத்தில் கொண்டு வரும்போது இதே மாதிரியான ஒரு எதிர்ப்பு வந்து அந்த காலகட்டத்திலையும் வந்து இருந்திருக்கு. என்னன்னா, இவங்க சொல்றது பார்த்தீங்கன்னு சொன்னா, மேல் வர்க்கத்தார் எழுதக்கூடிய எழுத்துக்கள் தான் வந்து உயர்வான எழுத்துக்கள், அவங்க சொல்றது தான் எழுத்து, அவங்க சொல்றது தான் நாவல், அவங்க சொல்றது தான் கவிதை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து என்றே உப்பப்பாக்கு ஒரு ஆணை உண்டாயிருந்தோம் அப்படிங்கிற ஒரு கதையை வந்து கேரளத்துல வந்து பாடத்திட்டத்துல கொண்டு வர்றாங்க. அப்போதும் இது மாதிரியான ஒரு எதிர்ப்பு வந்து கேரளத்துல இருந்தது. என்ன எதிர்ப்புன்னா, இது வந்து எழுத்தே கிடையாது, அஸ்லீலம் அப்படின்னா வந்து மிக மோசமான எழுத்து பஷீர் அவர்களுடைய எழுத்து. ஆனா இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய முக்கியமான எழுத்தாளராக வந்து பஷீர் இருக்காரு. இந்தியாவில் வந்து எல்லா மொழிகள்லையும் அவருடைய படைப்புகள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டு பலராலும் வாசிக்கப்பட்டு கொண்டு இருக்கு இன்னைக்கும். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உயர்வானவர்கள் எழுதினாதான் அது கவிதை, உயர்வானவங்க எழுதினாதான் அது வந்து படைப்பு அப்படிங்கிற ஒரு சிந்தனை கண்ணோட்டத்துல பேசுறது. இன்னைக்கு வேடனுடைய விஷயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு வந்து இந்த சங் பரிவார் கும்பல் வந்து ஆளாயிருக்கு. மிக பெரிய ஒரு பதட்டம் உருவாயிருக்கு. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்லை, வேடன் பேசக்கூடிய அரசியல் எவ்வளவு கூர்மையான அரசியல் அப்படிங்கிறது தான் மிகவும் முக்கியம். வேடனுடைய பாடலை வந்து நான் தொடக்கத்தில் வந்து பாடி காட்டினேன். அது வா அப்படிங்கிற ஒரு ஆல்பம், வேடனுடைய ஆல்பம். மிக கூர்மையான வரிகள். அந்த வரிகளை வந்து நான் வந்து எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் அதை தமிழ் படுத்தி உங்களுக்கு வந்து சொல்றேன். வீணால் எரி நட்சத்திரமாய் வீணிடம், அடங்கியால் காட்டு தீயாய் அடங்கிடம், மடக்கி வச்ச புஸ்தகத்திலே மூர்ச்சையுள்ள வாக்கெடுத்து தோக்குகள் அறிஞ்சிடாம். எவ்வளவு கூர்மையான வரிகள் பாருங்க. நவீன காலத்துல வாழக்கூடிய அற்புதமான ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு கவிஞன் வேடன் அப்படின்னு சொன்னா வந்து அது மிகையாகாது. அதை நான் தமிழ் படுத்தி காட்டுறேன். வீழ்ந்தால் எரி நட்சத்திரமாக வீழலாம், அடங்கினால் காட்டு தீயாக அடங்கிலாம், மடக்கி வைத்த புத்தகத்தில் கூர்மையான வார்த்தைகள் எடுத்து தோக்குகளை அறிந்திடாம். தோக்குகளை வந்து துப்பாக்கிகளை வந்து அறிஞ்சிடலாம். தணல் கொதிச்சவர்க்கு ஒற்ற மரக்காடாகாம், வறண்டு சத்தமண்டில் ஒற்ற துளி மழையாகாம், இருண்ட பாதையில் ஒரு நுறுங்கு வெட்டமாகாம், நிசப்தமாயவர்க்கு சப்தமாய் மாறிடாம் நீ வா, நிழல் தேடி அலைபவர்க்கு ஒற்றை மரக்காடாகலாம், வறட்சியின் கோரப்பிடியில் சிக்கிய மண்ணிற்கு
ஒற்றை துளி மழையாகலாம். இருள் நிறைந்த பாதையில் ஒரு பிடி வெளிச்சமாகலாம். நிசப்தமாக்கப்பட்டவர்க்கு குரலாக மாறிடலாம் நீ வா. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க, எவ்வளவு அருமையான கூர்மையான கவிதை வரிகள். இதுதான் அவங்கள அச்சப்படுத்துது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அழிகளில் வாக்குகள் அடங்குகில்ல ஒடுங்குகில்லா. சிறைகள்ல வார்த்தைகளை அடக்கவோ ஒடுக்கவோ முடியாது. ஆழ்மறிச்ச போகிலும் ஆசையம் மறிக்கலா. ஒரு நபர் இறந்து போனாலும் அவருடைய கருத்துக்கள் இறந்து போகாது. தலை நரைச்ச போதிலும் மனமதில் ஒரு நரையதில்லா. நம்முடைய முடிகள் நரைச்சு போனாலும், தலை நரைச்சு போனாலும், வயதாகினாலும் மனசுக்கு நரை இல்லை. மெய் தளர்ந்த போதிலும் பொய் வளர்ந்த கதை அதில் இல்ல. உடல் தளர்ந்து போனாலும் இவ்வளவு கூர்மையான கருத்துள்ளவருக்கு பொய் ஆதிக்கம் செலுத்த முடியாது. எவிடை மர்த்தனங்கள் அவிடை உயரணம் கரங்கள். எவிடை வர்க்கவாதம் அவிடை உயரணம் சொரங்கள். எவிடை மனிதன் அடிமா அவிடை விப்ளவங்கள் ஆகணும். எவிடை சங்கலகள் அவிடை கூட்டங்கள் ஆகி வா. எவிடை மர்தனங்கள் அவிடை உயரணம் கரங்கள். எங்க நம்ம தாக்கப்படுறோமோ அங்க நம்முடைய கரங்கள் ஒன்று சேர்ந்து உயரணும். எவிடை வர்க்கவாதம் அவிடை உயரணும் சொரங்கள். எங்க ஆண்டான் அடிமை முதலாளி தொழிலாளி அப்படிங்கிற வர்க்கவாதம் உயர்தோ அங்க நம்முடைய குரல்கள் உயரணும். எவிட மனிதன் அடிமா அவிட விப்ளவங்கள் ஆகணும். எங்கே மனிதன் அடிமையாக்கப்படுகிறானோ அங்கே புரட்சி வெடிக்கணும். எவிடை சங்கலகள் அவிடை கூடங்களாகி வா. எங்கே அடிமை சங்கிலிகள் பிணைக்கப்படுகிறதோ அங்க பெரும் கூடங்களாக சுத்தியல்களாக நீ வா. கூடம் அப்படின்னா பெரிய சுத்தியல், அதுதான் தொழிலாளர்கள் பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட சுத்தியல்களாக நீ உருவாகி வா அப்படிங்கிறது தான் இது சொல்லுது. போர்க்களமே பாரில் வாழுவான் வீரநாபண்ணம் பேமளக்கு மேல் பருந்து போல் நாம் பாரணும். இந்த வாழ்க்கைங்கிறது போர்க்களம். இதுல வாழ்றதுக்கு நாம வீரனாக மாறணும். பேய் மழைக்கு மேல் பருந்து போல நாம பறக்கணும். கடுமையான பேய் போன்ற மழைக்கு மேல அதை எதிர்த்து பருந்து போல நாம எல்லோரும் பறக்கணும். இரைகளாயவன் கரங்கள் அறிவின் ஆயுதங்கள் பெரி. சமூகத்துல இரைகளாக மாற்றப்பட்டவர்களுடைய கரங்கள் அறிவினுடைய ஆயுதங்களை ஏந்தணும். நரிகள் வாழும் ஈவனத்தில் புலிகளாய் மாறிடாம் நீ வா. இந்த உலகம், இந்த பூமி நரிகள் வாழக்கூடியது. தந்திரமாக நம்ம அழிக்கக்கூடிய நரிகள் வாழக்கூடியது. இந்த காட்டுல புலிகளாக மாறி நீ வா. பாறைகள் துளைச்சு நீரு தேடி வேறு போல யோடி. பாறைகளை துளைத்து இறங்கக்கூடிய மரத்தினுடைய வேர்களாக நீ ஓடி. பாதைகள் தெளிச்சு நீதி தேடி காற்று போலே ஓடி. பாதைகளை உருவாக்கி நீதியை தேடி காற்று போல நீ ஓடி. பீதிகள் எரிச்சு கெடா ஜோதியாயி. பயத்தை கொன்று பயத்தை எரித்து கெட்டு போகாத அணைந்து போகாத ஜோதியாக நீ மாறி படர்ந்து கேறி பாதி கடல் தாண்டி. அப்படிப்பட்ட ஜோதியாக மாறி படர்ந்து எரிந்து பாதி கடல் தாண்டியாச்சு. மீதி எத்தனை பாக்கி? மீதி எவ்வளவுதான் பாக்கி? மீதும் குறைந்த அளவுதான் பாக்கி இருக்கு. பாதி கிணறு தாண்டிட்டோம்னு நம்ம சொல்லுவோம்ல, அதைத்தான் இங்க வேடன் சொல்றாரு. தூரையாய் தீரம் உண்டு வீரம் உண்டோ விடுதல் உண்டு. தூரத்துல கரை தெரியுது, வீரம் இருந்தால் உனக்கு விடுதலை உண்டு. வீணிடேண்டா தாங்கதுண்டு வீழ்ந்து விடாத தாங்குவதற்கு கருங்கள் உண்டு. நோவு தீரும் நாளதுண்டு. நம்முடைய நோய்கள் எல்லாம் தீரக்கூடிய, இந்த நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய நாளு மிக விரைவிலே இருக்கு. ஆறிலும் மறிப்பதுண்டு 100லும் மறைப்பதுண்டு. 6 வயசுலையும் சாவுண்டு, 100 வயசுலையும் சாவுண்டு. ஆசையில் மறிப்பவன் 1000 பிறப்பதுண்டு. ஆசை கொண்டு இங்க உலக இந்த இன்பங்களுக்காக மரித்து போகிறவன், இந்த உலக சந்தோஷத்துல மயங்கி இந்த போராட்ட களத்துல நிக்காம, இந்த உலகத்தினுடைய மாற்றத்திற்காக சமூக மாற்றத்திற்காக நிக்காம வாழ்ந்து இறந்து போகிறவர் 1000 உண்டு. நீ அது மாதிரி இருக்காத, நான் சொல்ற மாதிரி நீ இரு, நீ வா, நாம் கரம் கோர்த்து இந்த சமூகத்தை மாற்றுவோம் அப்படிங்கிற வரிகளைத்தான் வேடன் தன்னுடைய பாடல்களை அதிபயங்கரமாக
சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த வரிகள் தான் அச்சத்தை ஏற்படுத்துது. இந்த சங் பரிவார் கும்பல்களுக்கு பதட்டத்தை உருவாக்குது. இந்த பதட்டம், இந்த வேடனுடைய வரிகள் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். வேடன் மட்டும் இல்ல, வேடனை போல ஆயிரம் வேடன்கள் நமக்கு தேவை. எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். விமர்சனங்களை சொல்லுங்கள். தொடர்ந்து திரைக்குறள் வீடியோக்களுக்கு, நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவு தாருங்கள். மற்றுமொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.